இவ்வளோ நாள் நம்ம மல்லி இருந்துட்டு இந்த சுடர விட்டு வச்சிருந்ததே பெரிய விஷயம். ஆனா சீக்கிரமா எப்போ வந்து இந்த சுடர ஜெயிலுக்கு அனுப்புறாங்களோ, அப்பதான் இங்க இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு நல்லது நடக்கும். அதுவும் இல்லாம இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விடிவு காலமே பொறக்கும் அப்டின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம இப்போ வந்து நம்ம மல்லிக்கு என்ன நடந்துட்டுருக்கு, ஏது நடந்துட்டுருக்கு அப்டின்றது எதையுமே புரிஞ்சுக்க முடியல. அதாவது இந்த சுடர் வந்து எந்த அளவுக்கு டேஞ்சரானவ அப்படின்றது இனிமே தான் நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே பார்க்க போறாங்க. ஏன்னா சுடர வந்து அந்த அளவுக்கு வந்து இவங்க மிக பெருசா எடுத்துக்கல. அதாவது சுடர் ஏற்கனவே என்னென்ன தப்புகள் செஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவங்க யாருக்குமே தெரியாது. அத தோண்டி பார்க்கும்போது தான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே விஜய், மல்லி இவங்க எல்லாருக்குமே தெளிவா புரியும். அதுவும் இல்லாம இப்போ சுடர் இருந்துட்டு நம்ம மல்லிய தவிர மத்தவங்க எல்லாரையுமே தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய சுடரு, இப்போ இவங்கள கொல்றதுக்கும் தயாரா இருந்துட்டு இருக்கா. ஏன்னா தான் வந்து வாழணும். அதாவது இங்க இந்த விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, அடுத்ததான் நம்மள வந்து முடிச்சு விட போறாங்க அப்படின்றது இந்த சுடருக்கு நல்லாவே தெளிவா புரிஞ்சிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம, இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் வந்துட்டு நம்ம விஜய், அடுத்ததா வெண்பா, அடுத்ததா வந்து கதிரேசன், நிஷா இவங்க எல்லாரையுமே கொன்னுட்டு, நம்ம இவங்களோட இதுல அதாவது மல்லியோட அ மல்லி மேல வந்து பழிய போட்டுறலாம். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே அவ்ளோ வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம சுடர் அடுத்தடுத்த பிளான்கள பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் மல்லிக்கும், விஜய்க்கும் நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் மல்லி இருந்துட்டு இப்போ சூப்பரான ஒரு பிளான வந்து போடுறாங்க. ஏன்னா சுடரோட உண்மையான ரகசியங்கள்லாம் வெளிய கொண்டு வரணும். சுடர் இதுக்கு மேல வந்து இங்க நிரந்தரமா இருக்க முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் அதாவது இங்க இந்த சுடருக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் தெரிஞ்சா போதும். அடுத்தடுத்து வந்து வேகமா செயல்பட ஆரம்பிச்சுருவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒரு பக்கம் ராஜசூரி எல்லாம் வந்து அதாவது ராஜசூரி உண்மை உண்மை தெரிஞ்சுமே கூட, உண்மையிலேயே எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றது தெரியல. ஏன்னா, ஒரு பக்கம் வந்து விஜய் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. இன்னொரு பக்கம் வந்து விஜய மல்லிகிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறா. இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாமயே முழிச்சுட்டு இருக்கா. ஆனா ரேணுகா, உண்மையான ரேணுகாவ வந்து கொலை பண்ணது யாரு அப்படின்ற ஒரு விஷயம், இவ்வளோ நாளா வந்து ராஜசூரிய தவிர ரஞ்சிதாவுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து இங்க ரேணுகா அப்படின்ற மாரி சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சுடருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ சுடர் வந்து இத வச்சு தான் வேலையும், காரியத்தையும் வந்து சாதிச்சுக்க போறா. ஒரு பக்கம் வந்து எப்படியாச்சு விஜயோட கதைய முடிக்கணும். அதாவது விஜய் எல்லாம் உயிரோட இருந்தா கண்டிப்பா நமக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அடுத்த விஷயங்கள வந்து இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப என்ன ஆச்சு, ஒரு பக்கம் வந்து இந்த சுடர் இருந்துட்டு எல்லாரையும் கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா மல்லிக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்ப சுடர் நடந்துக்கிற பிஹேவியர் வந்து ரொம்ப வேற மாரி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து விஜயும், மல்லியும் சண்டை போடுறாங்க. 2 பேரும் பிரிஞ்சுருவாங்க. அதுவும் இல்லாம செட்டில்மெண்ட்லாம் குடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லி விஜய் சொல்லிட்டு இருந்தானே, அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவும் ஹாப்பியா பேசிக்கிட்டு இருந்தவ, அதாவது அந்த ஒரு நேரத்துல எந்த டைப்ல பேசினா அப்படின்றது மல்லிக்கு நல்லாவே தெரியும். இப்போ இவங்க எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு வரணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு தயாராகும்போது, இந்த சுடர் எப்படி பேசுறா அப்படிங்கிறது வந்து நம்ம மல்லியால நோட் பண்ண முடியுது. ஏற்கனவே நம்ம மல்லிக்கு ஒரு மிகப்பெரிய கனவு வந்துச்சு. அந்த ஒரு கனவுனால உண்மையிலேயே ஏதோ ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது. ஏன்னா அந்த கனவுலயே என்ன வந்துச்சு, இந்த மாரி வந்து யாரோ வந்து நம்மள கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து ஏதோ மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதனால இப்போ அங்க போனா என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்றது எல்லாமே மல்லிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த கடவுள் வந்து ஏற்கனவே மல்லிக்கு அந்த ஒரு விஷயத்த வந்து கனவுலயே வந்து காட்டிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த சுடர் நெனச்சது எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளவே மல்லி ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான போட்டிருக்காங்க. அதாவது மல்லியும், விஜயும் வந்துட்டு இதுக்கு மேல இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது. இனிமே அதாவது இன்னும் ஒரு 2, 3 நாள்ல எல்லாத்தையுமே முடிச்சாகணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறவங்க, இந்த ரகு யாரு? சுடர் யாரு? அப்படின்ற ஒரு விஷயத்த இதுக்கப்புறம் தான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, நம்ம விஜய்லாம் வந்து இந்த சுடரோட சுயரூபத்த வெளிய கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நெறைய பிளான்லாம் பண்ணுவாருன்னு பார்த்தா, அவர் ரொமான்ஸ் பண்றதுலயே அவரோட காலங்கள வந்து முடிச்சுட்டாரு. ஆனா, இப்ப என்ன ஆச்சு, இந்த சுடர் வந்து இதுல முந்திக்கிட்டா. ஆனா, மல்லி எல்லாம் சும்மா லேசுப்பட்டவங்க கிடையாது. கடைசியில சுடரோட உண்மைகள் எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வராங்க. உண்மையிலேயே சுடர் யாரு? சுடர் எங்கிருந்து வந்தா?
இப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்றாங்க. உண்மையிலேயே இந்த சுடர் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்க போகுது. அதாவது போலீஸ் கிட்ட சிக்குனா, இந்த சுடருக்கு வந்து வாழ்க்கை முழுக்க ஜெயில் தான். ஜெயில் தண்டனை மட்டும் தான் அனுபவிக்கணும் அப்படின்ற மாரி தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, அவ்ளோ தவறான காரியங்கள பண்ணியிருக்கா. அவ இதுக்கு முன்னாடி பண்ண தப்பெல்லாம் கூட கிடையாது. இப்போ ரீசென்ட்டா பண்ண தப்பு விஜயோட குடும்பத்துல வந்தது. அதாவது ரேணுகாவா நடிச்சது. ரேணுகாவா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது. இவ்ளோ பெரிய போர்ஜரி வேல பார்த்ததுக்கே இந்த சுடர தூக்கி ஜெயில்ல வச்சா அவ பல வருஷத்துக்கு வந்து வெளிய வரவே முடியாது. அப்படி இருக்கும்போது, இப்போ நம்ம மல்லி, விஜய் எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சு. போலீஸ கூட்டிட்டு வந்து ஆதாரங்களோட வந்து இந்த சுடர அரெஸ்ட் பண்றாங்க. சுடர் வந்து எஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாரி சொல்லி, அவ என்னென்னமோ பிளான்லாம் போட்டா. ஆனா கடைசியில வந்து நம்ம விஜய், மல்லி இவங்க எல்லாருமே மாஸ் காட்டி போலீஸ கூட்டிட்டு வந்து சுடர கையும் களவுமா பிடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த கதிரேசன்லாம் எதுவுமே தெரியாத மாரியே முடிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா, இங்க எவ்ளோ பெரிய சம்பவம் நடக்குது. உண்மையிலேயே ரேணுகாவா இருந்திருந்தா, என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த கதிரேசன் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா, இவ்ளோ முட்டாள்தனமா இருந்ததுனால தான் இங்க எல்லாருக்குமே பிரச்சனை. அதுவும் இல்லாம சுடர் வந்துட்டு எல்லாரோட கதையையும் முடிக்கணும் அப்படின்றதுக்காக, அவ்ளோ பெரிய வேலைகள வந்து பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா, எந்த எல்லைக்கும் போய் நம்ம மல்லி வந்துட்டு இந்த குடும்பத்த எல்லாத்தையுமே காப்பாத்துவேன் அப்படின்ற மாரி காப்பாத்தி, கடைசியில கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே நம்ம மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு வந்து இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.